இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீன்மேட் சேனலில் டைரக்டர் விபின் தாஸ் ரைட்டிங்கில் ஆனந்த் மேனன் இயக்கத்தில் வெளிவந்த வாழை படத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ரைட்டர் இதுக்கு முன்னாடி ஜெய ஜெய ஜெயஹே, குருவாயூர் அம்பல நாடையில் இந்த 2 படமும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்ப்போம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸை காமிக்கிறாங்க. அவங்க வளர வளர அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. அதில் முக்கியமாக ஒரு 5 பேரை காமிக்கிறாங்க. அவங்க ஸ்கூலும் காலேஜும் முடித்த பிறகு சரி, அவங்க வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் காமெடியாகவும் எமோஷ்னலாகவும் காமிச்சது தான் இந்த படம். கேஸ்டிங்கை பொறுத்த அளவுக்கு சிஜு, ஜொமன் ஜொய்தீர், அமித் மோகன் இவங்கெல்லாம் ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாங்க. அது போக பசில் ஜோசப் அவர் ஒரு சின்ன கேமியோ கொடுத்துருந்தாரு. படத்தோட ஸ்டார்டிங்கில் 3 டைப் ஆஃப் குழந்தைங்களை காமிக்கிறாங்க. அதில் முதல் டைப் என்னென்னா சுயமாக முடிவெடுத்து படித்து வேலைக்கு போகிறவங்க. 2வது டைப் என்னென்னா அப்பா அம்மாக்காண்டி வேலைக்கு போகிறவங்க. 3வது டைப் என்னென்னா இந்த ரெண்டுமே இல்லாமல் எதுக்கு படிக்கிறோன்னு தெரியாமல் வெட்டியாக சுற்றுறவங்க. ஒரு எய்ம்லெஸ் இருக்கிறவங்க பற்றி தான் இந்த படம். நார்மலாக பசங்க பண்ணுற சின்ன சின்ன தப்பாக இருக்கட்டும், அது பெரிய பெரிய பிரச்சனையில் போய் முடிகிற எல்லா சினாரியோவையும் ரொம்ப நல்லாவே காமிச்சிருக்காங்க. அது போக ஸ்கூல் லைஃப்பும் சரி, காலேஜ் லைஃப்பும் சரி, ஃப்ரெண்ட்ஸுக்காக சண்டை போடுறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுற்றுறது, லவ் பண்ணுறது, பிரின்சிபல் ஆஃபீஸ் முன்னாடி நிற்கிறது, இதெல்லாம் ரொம்ப நல்லாவே காமிச்சிருந்தாங்க. படத்தில் நடித்த எல்லாருமே ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாங்க. ஸ்கூல் லைஃப்பும் சரி, காலேஜ் லைஃப்பும் காமிக்கிறது எல்லாமே ரொம்ப காமெடியாகவே இருந்துச்சு. அதுக்கு அடுத்து அவங்க காலேஜ் முடித்த பிறகு வேலை இல்லாமல் சுற்றுறது, அவங்க ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகள், ரிலேட்டிவ்ஸ் ப்ரெஷர், இதெல்லாம் ரொம்ப எமோஷ்னலாகவே காமிச்சிருந்தாங்க. டுவேர்ட்ஸ் தி எண்டில் என்ன தான் அப்பா போட்டு அடித்தாலும் பையன் மேலே வச்சுருக்க பாசமும் பையனுக்காண்டி என்னமும் பண்ண ரெடி அப்படிங்கிறது ரொம்ப எமோஷ்னலாகவே காமிச்சிருக்காங்க. கிளைமேக்ஸை ரொம்ப காமெடியாகவே முடிச்சிருக்காங்க. அதோடய பார்ட் 2க்கு லீடு கொடுத்து தான் முடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் நெகட்டிவ்ஸ்னு சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றுமே இல்லை. இந்த படம் தேட்டரில் ரிலீஸ் ஆனப்போ என்னால் போய் பார்க்க முடியலை. இப்போ இந்த படம் ஓடிடியில் டிஸ்னி + ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக போய் பாருங்கள். தேங்க்யூ.